ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்கைக்ராஃப்ட் வேர்ல்ட். ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் எங்கள் சேனலில் வீடியோஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாத்தையுமே நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணோம். இந்த வீடியோவில் நாங்கள் இங்கிலீஷ் கிராமர் பாட்டை பற்றி போட போகிறோம். ஃபார் லாங்குவேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட்டாக எது தேவை அப்படின்னா கிராமர். ஸோ கிராமர் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதிகமான மார்க்ஸை அட்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம எப்படினாலும் நம்ம ஆன்சர்ஸை எழுதி நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம். பட் கிராமர் என்ன இருக்கோ அதை மட்டும்தானே நம்ம எழுத முடியும். ஸோ அதுக்கு 2 விஷயங்கள் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். ஒன்று மாடல் கொஷின் பேப்பர்ஸ் அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே அந்த ப்ராக்டிஸ் மூலியமாக நீங்கள் அந்த ஸ்கோர்ஸை நீங்கள் அதிகமாக அட்டைன் பண்ணிடலாம். அண்ட் இன்னொன்று பேசிக் ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிராமரோட பேசிக் ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு லைஃப் லாங் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் அப்படின்றது காமன் திங். அந்த இதில் நாம் ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு திங் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஒன் ஆஃப் த கிராமர் பார்ட். அதை பற்றின ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட் ரூல்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னாலே 2 or more கம்பைனேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், 2 இல்லை அதுக்கும் மேற்பட்ட கம்பைனேஷன் வேர்ட்ஸ் தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். அதில் மொத்தம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 டைப்ஸ் பார்க்க போகிறோம். 3 டைப்ஸ்க்கு அடுத்து அதோடைய பேசிக் ரூல்ஸ் எல்லாம் எந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, அதில் எந்த கிராமர் பார்ட் அதிகமாக கேட்குறாங்க. கிராமர் பார்ட் மீன்ஸ் நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இதெல்லாத்தையுமே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதை ஃபோக்கஸ் பண்ணாலே காம்பவுண்ட் வேர்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒன்று. ஸோ அதோடைய டிஃப்ரென்சஸையும் நம்ம தெரிஞ்சுட்டு இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸும் எந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு, அதை எப்படி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் கொஷின் பேப்பரில் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வேர்டோடைய டைப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். க்ளோஸ்ட், ஹைஃபினேட்டட் அண்ட் ஓப்பன். க்ளோஸ்ட் டைப் அப்படின்றது க்ளோஸ்ட் காம்பவுண்ட்ஸில் எந்த ஸ்பேஸுமே 2 வேர்ட்ஸுக்கும் இடையில வரவே செய்யாது. அது மோஸ்ட்லி நவுன் ப்ளஸ் நவுனாக தான் இருக்கும். நவுன் ப்ளஸ் நவுன் அப்படின்றதுல நவுன் அப்படின்றது திங்ஸ், பிளேஸ், அனிமல்ஸ், பர்சன்ஸ் இதை பற்றி மென்ஷன் பண்ணுறது தான் நவுன்ஸ். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷனில் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எதில் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குதோ அது க்ளோஸ்டு காம்பவுண்ட் அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் கொடுத்துருக்க மாதிரி ஏர்க்ராஃப்ட், ஃபயர்மேன், கப் கேக்ஸ் இதெல்லாமே தான் க்ளோஸ்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஓப்பன் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஓப்பன் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படியே ஆப்போசிட் ஃபார் த க்ளோஸ்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். க்ளோஸ்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸில் 2 வேர்டுக்குமே ஸ்பேஸே இருக்காது. இந்த ஓப்பன் காம்பவுண்ட் வேர்ட்ஸில் நம்ம பார்த்தோம்னா 2 வேர்ட்ஸ்க்குமே ஸ்பேஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ஸ்கூல், ஸ்கூல் பேக், ஸ்கூல் பஸ்ஸு இதெல்லாமே ஓப்பன் காம்பவுண்ட் வேர்டில் வரும். இதில் மோஸ்ட்லி எதெல்லாம் கண்டெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் அண்ட் நவுன் ப்ளஸ் நவுன். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷனில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹைஃபினேட்டட் காம்பவுண்ட் வேர்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹைஃபினேட்டட்ன்ற பேர்லேயே ஹைஃபன் இருக்குது. ஸோ ஹைஃபன் எந்த வேர்டுக்கு நடுவில் இருக்குதோ அது எல்லாமே ஹைஃபினேட்டட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அது மோஸ்ட்லி எதெல்லாம் கண்டெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் அண்ட் ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுன், இல்லாட்டினா நவுன் ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் இந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபுல் டைம், லாங் லாஸ்டிங், லாங் டேர்ம் இதெல்லாமே ஹைஃபினேட்டட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது கொஷின் பேப்பரில் எப்படிலாம் கேட்பாங்கன்னா ஹனி ஸ்வீட் அப்படின்னு கேட்டு அந்த ஆப்ஷன் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் அட்வர்பா இல்லை நவுன் ப்ளஸ் அட்வர்பா இந்த மாதிரி நமக்கு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி கேட்டாலுமே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு முடியணும். இது ரொம்ப ஈஸி. ஹனி அப்படின்றது ஒரு திங், அது நவுன், அண்ட் ஸ்வீட் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ், தட்ஸ் எ கைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் இதுதான் இந்த இதுக்குரிய ஆன்சர். இல்லை எப்படி கேட்பாங்க அப்படின்னா நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ்னு கொடுத்து இந்த ஹனி ஸ்வீட்டை கீழே ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் இந்த பேசிக் ரூல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் வேர்டை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நவுனுக்கும் அப்புறம் அட்ஜெக்டிவ்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் எல்லாம் பார்த்துடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி நவுனுக்கு எப்படிலாம் இருக்குன்னா திங்ஸ், பிளேஸு, அனிமல்ஸ், பர்சன் அண்ட் ஐடியா ஆர் குவாலிட்டி வரும். சரி, நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அட்ஜெக்டிவ் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, நவுனை மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா இல்லை நவுனை அதிகமாக டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா அட்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ணுவோம். அது இன்னொரு
டைம் வந்து எப்படிலாம் சொல்லுவோம் அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தோடைய குவாலிட்டியை பற்றி சொல்லணும்னா நம்ம அட்ஜெக்டிவ்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரு விஷயத்தை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும்னாலும் அட்ஜெக்டிவை பற்றி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதை வந்து இண்டிபெண்ட்டாக யூனிக்காக வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னாலும் அட்ஜெக்டிவை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அட்ஜெக்டிவ்ஸோட டைப்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோன்னா சைஸ், டைம், டெக்ஸ்சர், ஷேப் அண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கிற மாதிரி தான் சைஸ் அப்படின்றது பிக்கு, ஸ்மாலு, லார்ஜு, அண்ட் டைம் ஃபாஸ்ட்டு, லேட்டு, குயிக்கு. தென் ஃபீலிங்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி ஹாப்பி, ஆங்க்ரி, கைண்டு, ஸ்வீட்டு, ஜென்டல். ஸோ இந்த இதிலலாம் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் டெக்ஸ்சர் அப்படின்றது சாஃப்ட்டு, ஸ்மூத்து, ஸ்லிப்பரி, ஓவன், ரஃப்பு. அண்ட் ஷேப் அப்படின்றது ஒயிட், கோன், ஸ்கொயர், ஓவல், சர்க்கிள். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோன்னா அதை அட்ஜெக்டிவ்ஸ் ஃபார்மில் வந்து நம்ம கொண்டுட்டு வந்துடணும். இந்த வீடியோவில் காம்பவுண்ட் வேர்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் நிறையாவே கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து எங்கள் சேனலை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களோட கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். அண்ட் கிராமர் பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய் பாய்.